சிவபிரபஞ்சம் நிகழ்ச்சியில் இறந்த பின்பும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சஞ்சீவி நாகம். நிபுணர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்தது வந்து ஆளெல்லாம் தீண்டக்கூடிய பாம்பு இல்லை, இது கரையாம்பூச்சி இப்படிலாம் சாப்பிடாது, அப்படி பாம்பு நிற்காது. இது வந்து பச்சையிலே உண்டு வாழ்ந்த பாம்பு தான் இந்த இதில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய இது அவங்க படித்தவங்க, எங்களுக்கு தெரியாது. அவங்க தான் வந்து பார்த்து சொல்லிட்டு போனாங்க. இது வந்து எதுவும் ஒரு புழு பூச்சியாக மற்றது ஒரு எலி இப்படிலாம் சாப்பிடாது, இது பச்சையிலே உண்டு அது வாழ்ந்து பாம்பு தான் இந்த இதில் சக்தி இருக்கேன், இல்லை அப்படியே பசுமா போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி குலசாமியாக போற்றி வணங்கும் ஊர் மக்கள். 3 பிள்ளைங்க, 3 பையங்க, 3 பேரும் நல்லா இருக்காங்க. ஒன்று இன்ஸ்பெக்டர், ஒன்று 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரு, ஒரு டைட்டான் வச்சுங்க. எல்லாமே எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்குங்க. தெய்வத்தினால இந்த தெய்வத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு உருவாக்கி இந்த தெய்வம் வந்து எங்களுக்கு உண்டாக்கி நல்லா இருக்குங்க. அந்த குடும்பம் சமுதாயமே நல்லா இருக்கும். சாமியை கும்பிட போய் நான் நல்ல மனுஷன் ஆகி இன்றைக்கி என் நல்லா படிக்க வச்சு ஒரு எஸ்ஐ ஆகியிருக்கேன். நான் படிக்காதால் இந்த கோயில் வேண்டுதல் பட்டு இந்த கோயிலுடைய வரம் கொடுத்து தான் என் மகன் எஸ்ஐ ஆனேன். இன்றைக்கி எஸ்ஐ ஆகிட்டேன். சாதாரண கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். சாமி வேணுனால எனக்கு கோர்ட்டில் வேலை கிடச்சி 18 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்தாங்கன்னா 1980, 90, 95 இதே இடத்த சாமி நேரடியாக நான் பார்த்துருக்கேன். சுய உருவமா சின்ன குழந்தையா நான் சந்திரன் பரமே எல்லாம் விளாண்டுக்கிற போது உருவமா சின்ன குழந்தைய நேரடியாக வந்து விளாடுச்சு. ஏழைகளை பெரும் செல்வந்தர்களாக மாற்றிய சஞ்சீவி நாகராணி விரைவில் வருகின்றது, காண தவறாதீர்கள். மேலும் இதுபோல் பல காணொளிகளை உடனுக்குடன் காண சிவபிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.